வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தேவை, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அடிஷ்னலாக என்னென்ன வேணும், ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறதுக்கு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங். பேசிக் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங். பேசிக் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இது வந்து எதில் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் ஃபார்மேஷன். ஓகேவா? ட்ரெண்ட் ஃபார்மேஷன் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ரூல்ஸ், மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த 3 விஷயம் வந்து பேசிக்காக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரிஸ்க் அண்டு ரிவார்டு, இதுதான் ரொம்ப மெயின். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோவா இருக்கும், ரிவார்டு எவ்வளோவா இருக்கணும். ஸோ மினிமம் 1:1, 1:1 இல்லை அப்படின்னா 1:2 இல்லை அப்படின்னா 1:3, இந்த மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது 1 மடங்கு நஷ்டம் 1 மடங்கு லாபம், 1 மடங்கு நஷ்டம் 2 மடங்கு லாபம், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஸ்கேல்பர்ஸுக்கு வந்து 1:1 இல்லை 1:2 ஓகேவாக இருக்கும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து 1:4 to 1:5 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடில் என்ன பாசிட்டிவ்னு கேட்டால், மோர் ரிவார்ட்ஸ், லெஸ் டைம், லெஸ் டியூரேஷன். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ். ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற பாசிட்டிவ். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற நெகட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நெகட்டிவ் வந்து ரிஸ்க் ஓவராக இருக்கும். ஸோ லாஸும் ஹெவியாக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணலன்னா லாஸ் ஹெவியாக ஆகிடும். ஓகே. ஸோ பாசிட்டிவ் வந்து ரிவார்டு அதிகமாக இருக்கும், டியூரேஷன் கம்மி. ஸோ நெகட்டிவ் சைடு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால் லாஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ லாஸை வந்து ரிகவர் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்கள் லாஸை ரிகவர் பண்ணுறது இம்பாசிபிள். ஓகே. பாசிட்டிவ் சைடில் இன்னொன்று இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கேபிட்டல் வந்து நமக்கு ஸோ போதுமான அளவுக்கு மினிமம் கேபிட்டல் இருந்தால் போதும். இது ஆப்ஷன் ட்ரேடிங்கில், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ மினிமம் கேபிட்டல், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ். ஓகே. கிடைச்சா பெருசாக கிடைக்கும், போச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் போயிடும். ரிஸ்க்கு வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், லாஸ் ஹெவியாக இருக்கும். ரிகவர் பண்ணுறது, அந்த லாஸை ரிகவர் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ நல்ல ட்ரேடாக ஒரு மூமெண்ட் கிடைச்சா அது சூப்பராக நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்ன ட்ரேடிங் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங். டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2 ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் பையிங். ஓகே. இன்னொன்று ஆப்ஷன் செல்லிங்.
ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால், மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்னு தெரிஞ்சால் சிஇ பை பண்ணுவோம். கால் என்ட்ரி யூரோப்பியன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஇ வந்து பை பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் டவுன் சைடு போகுது ரைட், மார்க்கெட் டவுன் சைடு போகுது அப்படின்னா பிஇ பை பண்ணுவோம். யூரோப்பியன் புட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆப்ஷன் பையிங்கில். மார்க்கெட் மேலே போச்சுன்னா சிஇ பை பண்ணலாம், மார்க்கெட் கீழே போச்சுன்னா பிஇ பை பண்ணலாம். ரைட், இதில் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மெரிட்ஸ் வந்து கேபிட்டல் கம்மி, ரிட்டர்ன்ஸ் அதிகம், டியூரேஷன் நமக்கு தேவைப்படுற டியூரேஷனும் கம்மி. ஓகே, இது வந்து ஆப்ஷன் பையிங்கில். ஓகேவா, டிமெரிட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிமெரிட்ஸ் ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் ஃபேக்டர், நம்ம கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ரிஸ்க் ஓவர். ஓகே, ஸோ ரிஸ்க் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட். என்ன ரிஸ்க், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன விதமான ஆப்ஷன் செல்லிங்னா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சால் புட்டை வந்து செல் பண்ணுவீங்க. ஓகே, மார்க்கெட் கீழே போகுது, டவுன் சைடு வருது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. ரைட்டா, இப்போ இதில் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மெரிட்ஸ் ரிஸ்க் லெஸ் ரிஸ்க். ஓகே, லெஸ் ரிஸ்க். ஓகேவா, டியூரேஷன் வந்து நம்ம வழக்கம் போல் அது நம்மளுக்கு தேவைப்படுற போல் வச்சுக்கலாம். இப்போ இதில் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, மெரிட்ஸ் வந்து லெஸ் ரிஸ்க்கு, மார்க்கெட் மூவ்மெண்ட் தேவையில்லை. மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனாலும் இந்த ப்ரீமியம் கரையுங்கிறத வச்சே நம்ம இதில் நம்ம இங்கே ஏர்ன் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி டிமெரிட்ஸ் என்னன்னா, இதில் கேபிட்டல் ஓவர், கேபிட்டல் மேக்ஸிமம் கேபிட்டல் ஆகும், கேபிட்டல் ஓவர். ஓகே, டிமெரிட் வந்து கேபிட்டல் ஓவர், அதே மாதிரி லெஸ் ரிவார்டு தான். இது வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஓகே, இப்போ பேசிக்காக ஆப்ஷன் பையிங்னா என்னென்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட்டை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் ஃபார்மேஷனை தெரிஞ்சிருக்கணும், பிரேக் அவுட் ரூல்ஸ், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோவா இருக்கலாம், ஸ்கேல்பிங், பொசிஷனல். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் பையிங்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஆப்ஷன் பையிங்கில் கால் ஷேர் புட் ஷேர் சொல்லிட்டோம். இந்த ஆப்ஷன் பையிங்கில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்னன்னா, ஸ்கேல்பிங்னா 3 மினிட் இல்லை 5 மினிட்குள்ளே ட்ரேடை முடிச்சுக்கிறது, அல்லது பொசிஷனல்னால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறது, கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இது பொசிஷனல்.
ரைட்டா? ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பைக்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்கேல்பிங்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட கேபிட்டல் ஓவர், நமக்கு கிடைக்கிற ரிஸ்க்கும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஆப்ஷனுடைய பேசிக். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும், பிரேக் அவுட் ரூல்ஸ் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பாசிட்டிவ் என்னன்னா ரிவார்டு அதிகம், லெஸ் டியூரேஷன், கேபிட்டல் மினிமமாக இருந்தால் போதும், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெகட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தா ரிஸ்க் ஓவர், ஹெவி ஓவராக இருக்கும். இப்போ ஒரே இதையாக விட்டுட்டிங்க அப்படின்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டல். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்ன விதமான ட்ரேடிங் இருக்குது? ஆப்ஷன் பையிங்கும் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங்கில் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா சிஇ பை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ க்ரோவில் இன்னைக்கு நம்மளுடைய ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேட் வந்து மார்க்கெட் எங்கே, இதெல்லாம் நம்ம நேற்று போட்ட லைனு. ஸோ இப்போ மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9:55 இந்த லைன்லேருந்து மேலே போயிருக்கான். 9:55க்கு மேலே போயிருக்கான். எது வரைக்கும் மேலே போயிருக்கான்னா 10:25 வரைக்கும் மேலே போயிருக்கான். அப்போ 9:55ல் மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 23,774 கிட்ட ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 23,700 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 9:35லேருந்து 10:25 இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா எங்கே 9:25லேருந்து 9:35. ஓகே சரி, 10:25 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கான். ரைட்டா? இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். 955லேருந்து 10:25 வரைக்கும் மேலே போயிருக்கு மார்க்கெட். எந்த ஆப்ஷன்னா 23,700 காலை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம எங்கே வாங்கியிருப்போம் அப்படின்னா 9:55க்கு இங்கே வாங்கியிருப்போம். 10:25 வரைக்கும் மேலே போயிருக்குன்னா 10:25 வரைக்கும் இங்கே போயிருக்கு. அப்போ 9:55க்கு இங்கே வாங்குறப்போ எவ்வளோவா இருந்திருக்கு மார்க்கெட்னா, அந்த ஆப்ஷன் சார்ட்டுடைய விலை வந்து 168 ரூபாவாக இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா 75 குவான்டிட்டி வாங்கணும். ஸோ 75 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 168 × 75. இந்த நியூ செபி ரூல்ஸ் 75ங்கிறது 12,600 ரூபாய் இருந்தால் ஆப்ஷன் பையிங் இங்கே வாங்கியிருக்கலாம். 10:25க்கு எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 205 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 205 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? 15,000, அதாவது 3,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் சிஇ பை பண்ணோம். இப்போ புட் ஆப்ஷன் சைடு எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் எங்கேருந்து கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. அப்போ இது என்ன டைம்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடம் என்னன்னு பார்த்துக்கோங்க. 10:35லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இது நம்ம நேற்று போட்ட ஏரோ தான். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ 10:35லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 10:35க்கு மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 23,862 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போனா நம்ம 23,850 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எந்த ரேஞ்சிலிருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுதோ இந்த இடத்துல அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருந்து மேலே போகும். ஏன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கீங்க. அப்போ மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் மேலே போகும். ஸோ இங்கே 68 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கு. சுமார் ஒரு 40 ரூபா 30 ரூபா பக்கம் ப்ராஃபிட். இன்னும் சூப்பராக இன்னும் மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகே, அப்போ புட் ஆப்ஷன் ஷேர் நீங்கள் சூப்பராக விழுந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ரைட்? தெரிஞ்சிருச்சா? இது பேசிக்கான விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன இதில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் தியரியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது மஸ்ட்டு. இது வந்து ஒரு எல்கேஜி அண்ட் யூகேஜி சிலபஸ் மாதிரி, ஏபிசிடி மாதிரி மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வீடியோவில் டாப் வீடியோ, அது ஒரு வீடியோவாக இருக்குது, டாப் பாப்புலர் வீடியோவாக. ஸோ அது போய்
பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக. அது இருந்தாலே நீங்கள் மார்க்கெட்டில் ஓவரால் என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லைன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, இப்படியே மார்க்கெட் எங்கேயோ இருந்து வந்துட்டுருக்கும். ரைட்டா? எங்கேயோ இருந்து வந்துட்டுருக்கும். திடீர்னு இந்த இதை டச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட் லைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல டச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அது சப்போர்ட் லைன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். மறுபடியும் இந்த லைனில் டச் பண்ண உடனே ட்ரெண்டு வந்து மாறும். ஓகேங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மறுபடியும் இங்கே வரும்போது சப்போர்ட் கிட்ட வந்து நிற்கும். மறுபடியும் ட்ரெண்டு சேஞ்சும் ஆகலாம். சரி, மறுபடியும் ட்ரெண்டு என்ன ஆகலாம்? சேஞ்ச் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா ட்ரெண்டு பிரேக் ஆகலாம். ஓகே, அப்போது இதில் வந்து என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் எங்கேருந்து மேலே போகுதோ, ஓகே, இந்த இடத்துல இருந்து மேலே போகுது அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் லைன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே, இப்போ இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் லைனுங்கிறது இப்படி மட்டும்தான் ஆக்ட் ஆகுமா? அப்போது இது ஒருவேளை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படின்னா ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ட்ரெண்ட் ஃபாலோ, என்னென்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அது என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் ஃபாலோ, இப்போ ஒருவேளை அப் ட்ரெண்ட் அப்படின்னா லைன் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கோன்னா, ரைட், இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் இந்த பொசிஷனில் போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டு இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் பொசிஷனில் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் மார்க்கெட் போகுது அப்படின்னா ஓகே இந்த மாதிரி போகும் மார்க்கெட். இந்த ட்ரெண்டு போகுதுன்னா இது வந்து அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்னன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ டவுன் ட்ரெண்டு, நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படின்னா ஷேப்ஸ் லைன். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் எப்படி சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும்.
அப்புறம் மேலே போகும், ஹைக்கு ஹை வைக்கும், அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை டச் பண்ணும், மறுபடியும் மேலே போகும், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து திரும்பவும் வந்து செகண்ட் டைம் சப்போர்ட் எடுக்கும். ஸோ மறுபடியும் மேலே போகும், அப்புறம் திரும்ப அடுத்த ஹையை பிரேக் பண்ணும், அடுத்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்போர்ட் கிட்ட போகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ட்ரெண்டை கீழே பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அப் ட்ரெண்டை கீழே பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி கீழே வந்து இந்த வெஜ்ஜுக்கே வந்துடும். வெஜ் மீன்ஸ் இந்த பேட்டர்னுடைய இந்த ட்ரெண்டோடைய இந்த லைனுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டு. இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் அப்படியே போகும், ஸோ அந்த லோக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இங்கே தொட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே போகும், மறுபடியும் போகும், மறுபடியும் போயிட்டு அந்த லோயர் லோக்கு இன்னொரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்துடும். ஓகே, அப்போ மறுபடியும் இந்த லோயருக்கு போகும், மறுபடியும் மேலே போகும், மேலே போயிட்டு அந்த லோயர் லோக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்துடும். இப்போ இந்த இடத்துல எப்படி பிரேக் ஆகணும், ரைட்? இப்போ இது வந்து அப் ட்ரெண்டுங்கிறனால இந்த இடத்துல ஹையர் ஐ கட் பண்ண முடியலன்னா கீழே பிரேக் ஆகி கீழே வந்துடும்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ட்ரெண்டை நீங்கள் வரைய கற்றுக்கோங்க. அதாவது இப்படி, ஸோ வித்தியாசமான கலரில் போடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் மார்க்கெட் வந்து இது எக்ஸாக்டாக நான் போடல, சும்மா நார்மலாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ரெண்டை நீங்கள் ஜாயின் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இங்கே கன்சால்டேஷன் பண்ணும். எப்போ இந்த லோவை கட் பண்ண முடியலையோ அப்போவே மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகும். எங்கே போகும்? வெஜ்ஜுக்கே போயிடும். வெஜ்ஜுனா இந்த லைன் தான் வெஜ்ஜு. ஸோ பிரேக் அவுட் இங்கே நடக்கும். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகே, இந்த விஷயம் வந்து மார்க்கெட்டில் பேசிக்காக நடக்கும். அப் ட்ரெண்டாக இருந்தால் இப்படி, டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இப்படி. ஸோ இதுக்கு மேலே அட்வான்ஸாக ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து அட்வான்ஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இப்போ ரியல் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இப்போ ரியல் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். அது கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் இது ஒன்று தான் வந்து பேசிக், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். அட்வான்ஸாக ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இப்போதைக்கு சொல்லிக் கொடுக்கல. அது சொல்லிக் கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதில் லாஸும் ஆகுவீங்க. பட் நீங்கள் அதை அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம், இப்போ வேண்டாம் அது, ரைட்? இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆயிருக்குன்னா 23,772. ஸோ இப்போ இங்கே ரவுண்ட் ஆஃபாக எடுக்கணும்னா 23,750. ஒரு பக்கம் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா 23,750 புட் ஆப்ஷனும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற, நான் ஆல்ரெடி நிறைய லைன் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். அது மார்னிங் வந்து ஒரு லைவ் ட்ரேட் வந்து எப்படி எடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல காமிச்சிருந்தேன், ஸ்கேல்பிங் பண்ணுறது. அது அடுத்தடுத்த வீடியோ அது போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட். ஓகே,
ஸோ நமக்கு இந்த இடம் வந்தாதான் என்ட்ரி. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாதான் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது என்ட்ரி, இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட். ஓகே, அப்போ மறுபடியும் அங்கேருந்து மேலே போதே அப்போ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் புட் ஆப்ஷன் சைடு பார்த்துக்கோங்க. இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் சப்போர்ட் ஏதாச்சும் இருக்காங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ட்ரி இல்லை, சரி கால் சைடு இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் சப்போர்ட் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, இல்லை என்ட்ரி இல்லை, இங்கே எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்கும் போது, ஓகே, இங்கே நமக்கு எக்ஸாக்ட் சப்போர்ட் கிட்ட தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்குதுங்கிறப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 51 பாயிண்டில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இப்போ 64 வரைக்கும் போயிருக்கு. 10 பாயிண்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். இது வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே எடுத்து நாம் ட்ரேட் பண்ணுறது. இப்போது புட் ஆப்ஷன் சைடுக்கு நம்ம இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம், ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். எப்படின்னா இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்டாக போகுதுன்னா என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு போய் ஹிட் பண்ணோன்னா இதை போய் ஹிட் பண்ணிடும். ஓகே, எந்த லைன்னா இந்த லைனை போய் ஹிட் பண்ணிடும். ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டான், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு 10 பாயிண்ட்டை கொடுத்துருக்கான். ஓகே, பட் ஆனால் இது வரைக்கும் போய் ஹிட் ஆகிறதுக்கான டார்கெட் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை நம்ம என்ட்ரிக்கு வந்தால் நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி தான் கால் சைடும். ஸோ கால் சைடில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி ஒரு சின்ன டூல் யூஸ் பண்ணுவேன், ஃபிபோனச்சி டூல்னு சொல்லி. ஸோ அது எதுக்காகங்கிறது நான் ரீசெண்டாக அது தனி ஒரு வீடியோவே போடுறேன். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அது எடுத்த உடனே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு செட் ஆகாது. தெரியாமல் அந்த ஃபிபோனச்சி டூலை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லாஸும் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கால் சைடில் இங்கே வந்தால் தான் என்ட்ரி. 71 இந்த லைன் வந்தால் தான் கால் சைடுக்கு என்ட்ரி. அது வரைக்கும் நம்ம கால் சைடு தொட போகிறதில்ல. புட் சைடில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போய் இதை தொடணும். இதுதான் டார்கெட். இல்லைன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஓகே, அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு ஃபிபோ வரைஞ்சோன்னா எக்ஸாக்டாக 6.18 கிட்ட போய் அது சப்போர்ட் எடுத்திருக்கும். இதோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுனாலே கால் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுக்குற மாதிரி கொடுப்பான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ 23,750 கால். பட் ஆனால் புட் சைடில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். புட் சைடில் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். கால் சைடில் கரெக்ஷன் லெவலில் என்ட்ரி கொடுத்துருக்கான். பட் ஆனால் இந்த கரெக்ஷன் லெவலுக்கு என்ட்ரி எங்கே வரணும் அப்படின்னா இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம புட் சைட்லேருந்து வெளில வரலாம். இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சிருச்சுன்னா புட் சைட்லேருந்து வெளில வரலாம். இல்லை அப்படின்னா புட் சைடில் தைரியமாக நிற்கலாம். இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா அவன் கரெக்ஷனுக்காக வந்திருக்கான் போகிறான்னு அர்த்தம். அப்போது இதுக்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சிருக்கு, எடுத்துட்டீங்க. 52 க்ரீன் க்ளோஸ் எங்கே கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா, ஸோ க்ரீன் க்ளோஸ் உங்களுக்கு கரெக்டாக எங்கே கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. 51ல் க்ரீன் க்ளோஸ் கிடைச்சிருக்கு. 64 வரைக்கும் போயிருக்கு.
ஸோ 64 வரைக்கும்னா உங்களுக்கு ஒரு 13 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ரைட்டா? ஸோ இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா இதோடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி இருக்கும்னா, இதோடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா இதோடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது. சில டைம் க்ரீன் க்ளோஸ்லாம் கொடுக்க மாட்டான், டக்குன்னு போய் ஹிட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருந்துருவான். அந்த மாதிரியும் சில சமயங்கள் நடக்குது. பட் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சனால இங்கே என்ட்ரி எடுத்து 54 to 64 10 பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபிபோனச்சி டூல் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் கிடைக்காத வரைக்கும் மார்க்கெட் செல் சைடு தான். கிடைச்சிருச்சுன்னா பை சைடுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவல் கிட்ட போய் டச் பண்ணிவிட்டு அவன் அழகாக கீழே வந்துட்டுருக்கான். அப்போ அது கரெக்ஷன் லெவல். இந்த இடத்துல அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இப்படி கீழே வந்து இப்படி ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் புட் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலே போய் க்ரீன் க்ளோஸ் கிடச்சிட்டான் அப்படின்னா கால் சைடுக்கான கரெக்ஷன் தான் அது மேலே மேலே பிரேக் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கரெக்ஷன் லெவல்கிட்ட இங்கே கரெக்டாக இங்கே வந்து ஒரு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா ட்ரை பண்ணலாம். ஃபிபோனச்சி யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இதுக்கு கீழே ரெட் க்ளோஸ் வச்சிட்டானா வெளில வந்துடணும். ஏன்னா நம்ம எங்கே என்ட்ரி ஆகணுமோ அங்கே எக்ஸிட் ஆகுறது தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து இல்லைனாலும் லாஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா வெளில வந்துடலாம். கம்ப்ளீட் க்ளோஸ் கிடச்சிருச்சுன்னா வெளில வந்துடலாம். ஸோ இங்கே க்ரீன் க்ளோஸ் மேலே கிடச்சிருச்சு அப்படின்னா கால் சைடுக்கு போய்க்கலாம். இப்படி மாற்றி 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 நம்ம கால் சைடு அண்ட் புட் சைடு நம்ம இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அழகாக ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்டு, ரைட்டா? ஸோ க்ரீன் க்ளோஸ் கிடச்சிருச்சா, கரெக்டாக அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு, அதே மாதிரி இங்கே லைனுக்கு கீழே ஒரு சின்ன நுனி அங்கே வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணலாம். இதை பண்ணணும், இதுக்கு கீழே கட் பண்ணாமல் மார்க்கெட் அவ்வளோக்கா அப்படியே மேலே தூங்க கொண்டு போயிடணும். ஸோ இது ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுறான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? இன்னும் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும்? 123 வரைக்கும் கால் சைடில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இங்கே ட்ரெண்டு கிடையாது, சப்போர்ட்டு கீழே உடச்சிட்டு மேலே வந்திருக்கான். மேலே வந்துட்டு கரெக்ஷனுக்காக வந்திருக்கானான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கரெக்ஷனுக்காக வந்திருக்கானா நம்ம ஃபிபோனச்சி லெவலில் 0.618 இதுக்கு கீழே வரக்கூடாது. இதுக்கு கீழே வந்தால் வேஸ்ட்டு. ஓகே, இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டா வேஸ்ட்டு. ஃபிபோனச்சி யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுக்கு கீழே விட்டுட்டான், ஸோ வேஸ்ட்.
ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணணும். இப்போ க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுற டைமில் என்ன ஆகலாம்? மார்க்கெட் ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே வந்துடலாம். அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்? கால் சைடில் போயிட்டு ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இதுதான் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருது. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு தெரிஞ்சிருது. நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டான். ரிஜெக்ஷன் எப்படி இருக்கணும்? இந்த கேண்டலுடைய லோவை இந்த கேண்டலுடைய லோ தொடாது, இந்த கேண்டலுடைய ஹையை இந்த கேண்டலுடைய ஹை தொட்டிருக்கும். ரிஜெக்ஷன். அப்போ இங்கேருந்து இங்கே 10 பாயிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் லைன் எங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம்? இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கோம் டார்கெட் லைன். ரைட்? டார்கெட் லைன் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இது அப்படியே இவ்வளோ தூரம் போய் எட்டி போய் பிடிச்சிட்டு வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு டெக்னிக்கல் அனலைசிஸாக சொல்லணுன்னா அந்த நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவ்வளோ ஸ்பீடு மூமெண்ட்டில் போனால் தான் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த கரெக்ஷன் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னாலே அடுத்த கேண்டில் க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிடணும் புட் சைடில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ட்ரெண்டுக்கிட்டேருந்து ரிவர்சல் கேண்டில் எப்படி இருக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டிலோடைய லோவை இந்த கேண்டிலோடைய லோ அழகாக டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோடைய ஹை வந்து 3வது கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி 110க்கு என்ட்ரி. இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 117, 18 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு டார்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுட்டு அழகாக வரலாம். ஸோ பார்த்த உடனே என்ட்ரி வந்து பண்ணக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு என்னுடைய சஜஷன். ஸோ இதுதான் நடக்குது, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய என்ட்ரியை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த 0.618க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் கிடைக்கக்கூடாது. பட் விக்கு வேணால் வந்திருக்கலாம். கேண்டில் க்ளோஸ் கிடைக்காம இருக்கு அப்படின்னா மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ண போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கால் சைடு பார்த்தீங்களா, இங்கேருந்து எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் அழகாக இங்கே வந்துட்டு ஒரே ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் கொடுத்த உடனே அழகாக இப்போ மேலே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இல்லைன்னா சில பேர் இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் க்ரீன் கேண்டில் கிடைக்கும்போது அங்கே என்ட்ரி எடுத்துருவீங்க. அது உங்களுக்கு பெரிய எமோஷ்னல் ஃபீலிங்ஸை கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கிடைக்குதுன்னு சொல்லி இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இது கொடுத்துருக்கும், மறுபடியும் விட்டுருக்கும். ஸோ ரெட் கேண்டில்னா தொடர்ந்து ரெட்டாக இருக்கணும், ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இங்கே க்ளோஸு, இங்கே தான் நமக்கு ஓப்பனு, இங்கே வந்து மார்க்கெட் வந்திருக்கு. இப்போ 120ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கால் சைடில் வச்சுருக்கோம். இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ புட் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் இது ரிஜெக்ஷனாக இருந்தால் புட் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இது ரிஜெக்ஷனாக இல்லாமல் இங்கே டச் பண்ணிட்டான் அப்படின்னா புட் சைடுக்கு வாய்ப்பு இல்லை, கால் சைடு தான் சொல்லி கால் சைடு தைரியமாக நிற்கலாம். ஸோ ரைட், நம்மளுடைய செகண்ட் டார்கெட் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா 120 கிட்ட போட்டிருக்கோம். சரி, 123 கிட்ட போட்டிருக்கோம். அதை ஹிட் பண்ணிடுவானா கால் சைடில்?
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜினா சப்போர்ட் பிரேக் டவுன் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன். அது எப்படி சப்போர்ட் பிரேக் டவுன்? ஆப்ஷன் பையிங்கில் சப்போர்ட் பிரேக் டவுன்னா புட் சைடில் இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கால் சைடுக்கு மூவ் ஆயிடலாம். இல்லை கால் சைடில் இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா புட் சைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது உங்களுக்கு நான் லைவ்ல எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டை நோக்கி கால் சைடு போயிட்டுருக்கு. நம்மளுடைய கால் சைடு என்ட்ரி செகண்ட் டார்கெட் 123 நோக்கி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ கால் சைடு வந்து எனக்கு எந்த பேட்டர்ன் கிடைக்கல, என்ட்ரி கிடைக்கல, ஆனால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை புட் சைடில் பேட்டர்ன் கிடைச்சிருக்கலாம். அப்போ புட் சைடில் வந்து ஒருவேளை சப்போர்ட் கிட்ட பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ பிளைண்டாக கால் சைடில் எடுத்து அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இதாக வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இதாக வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ க்ரீன் க்ளோஸ் இங்கே வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அழகாக இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 111லேருந்து 122 வரைக்கும் போயிருக்கான். 20 பாயிண்ட் பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் கால் சைடில். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் சப்போர்ட் வச்சு எடுத்துனான்னு கேட்டால் இதை நம்ம எப்படி இங்கேருந்து இங்கே சப்போர்ட் நம்ம கணக்கெடுக்க முடியும்? கணக்கெடுக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி என்ன டூல் யூஸ் பண்ணோம்? ஃபிபோனச்சி டூல் யூஸ் பண்ணோம். ஃபிபோனச்சி டூலில் ஒரு சப்போர்ட் இதுவாக இருக்குங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கிறோம். அது எதுனா 0.618 அப்படிங்கிற ஒரு லெவலில், ரைட்? ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மொத்தமாக என்ன பண்ணிருக்கு, புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடு தப்பிச்சு. அப்போ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு அடுத்த லோ வச்சிரும். அப்போ அடுத்த லோ வச்சிருச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு அடுத்தடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நோக்கிட்டு போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் இதுதான் வந்து ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கு, எல்லா நாளுமே நடந்துட்டுருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட்டில் வின் பண்ணிடலாம். நீங்கள் யார்கிட்டையும் போய் அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு எது ட்ரேட் பண்ணி கொடுங்க, எனக்கு டெய்லி இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாதாரண விஷயம் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மார்க்கெட்டில் நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சோம். ஒரு சப்போர்ட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு ஃபிபோனச்சி, ஒரு ட்ரெண்டு, ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுங்கிறத அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ புட் சைடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டுங்கிற ஒரு ரீஜன் கிட்ட வந்து நிற்கிது புட் சைடில். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இதை தான் நம்ம நுண்ணிப்பாக கவனிக்கணும். நம்மளுடைய டார்கெட் இங்கே இருக்குது, இன்னும் அந்த டார்கெட் ஹிட் ஆகலை. ஆனால் இங்கே வந்து ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கால் சைட்லேருந்து சேஃபாக எக்ஸிட் ஆகிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. பவர்ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் புட் சைடில் பாருங்கள். இங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக புல்லிஷ் கேண்டில் போயிட்டுருக்கு. ஒரே பேரிஷ் கேண்டில் வந்துச்சு, மொத்தமாக ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. ஸோ ரைட், நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ஹிட்டு ஆல்மோஸ்ட். இங்கே என்ட்ரி 111 என்ட்ரி 124 வரைக்கும் டார்கெட்டு கொடுத்துட்டான். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இந்த இடத்துக்கு கீழே விடுறானான்னு பார்க்கணும். இந்த இடத்துக்கு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா கால் சைடில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கலாம். ரைட்டா? இந்த இடத்துல கீழே விட்டானா அப்படின்னா கால் சைடு ஸ்ட்ராங்காக நிற்கலாம். கீழே விட்டுட்டானா விட்டுட்டான்.
அப்போ இன்னும் கால் சைடில் நிற்கலாம். பட் ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சால் வெளில வந்துடணும். ஓகே, இந்த இடத்துல அப்படியே நிற்கிறான், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வெளில வந்துடணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசிஷனை பெஸ்ட்டாக எடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்கே போயிட்டான். இப்போ அடுத்த கேண்டிலோ இல்லை அடுத்து ஒரு 3வது கேண்டிலோ 4வது கேண்டிலோ இங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு மறுபடியும் இங்கே வந்தாலுமே கால் சைடில் இது வரைக்கும் அந்த பாயிண்ட் ஏறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற மூவ்மெண்ட்டுக்கு தான் ஆப்ஷன் ப்ரீமியம் நல்லா அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறான்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கிறது பெஸ்ட்டு அண்ட் நல்லது அண்ட் சேஃபும் கூட. எக்ஸிட் ஆகலாமான்னு கேட்டால் ஆகிறது ரொம்ப பெஸ்ட். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் க்ரீன் க்ளோஸ் இங்கே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே கேதர் பண்ண பாயிண்ட் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்பைக்கு 130 வரைக்கும் ஸ்பைக்கு கொடுத்துட்டு அழகாக கீழே இறங்கிட்டான். அது எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பீடான மூவ்மெண்ட் கிடைக்கும்னா புட் சைடில் இருக்கிற சப்போர்ட் கிட்ட உடைக்கிறான் அப்படின்னா அந்த உடைக்கிறப்போ காலி சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கிடைக்கிற ப்ரீமியம் வந்து ரொம்ப வேல்யூ ஹையாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தேவை என்ன, மார்க்கெட் எவ்வளோ நாள் நமக்கு கொடுக்கும், பட் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடணும். இப்போ ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெண்ட் இப்போ அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் கால் சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ட்ரை பண்ணலாமான்னா மறுபடியும் இங்கே இடத்துல எங்கேயாச்சும் வந்தால் தான் ட்ரை பண்ணணும், அது வரைக்கும் ட்ரை பண்ணக்கூடாது. புட் சைடில் ட்ரை பண்ணலாமான்னா புட் சைடில் ஒரு நல்ல க்ரீன் க்ளோஸ் கிடைக்கணும், அப்போ தான் ட்ரை பண்ணணும். க்ரீன் க்ளோஸ் எங்கே கிடைக்கணும்னா சப்போர்ட்டுக்கிட்ட வந்து கிடைக்கணும். இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட்டில். ரைட், செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப லாங்காக போகுது. தேங்க்யூ.